ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி கடந்து விட்டாலும் கூட ஒரு அருமையான பயிற்சி தான் சூரியனுடைய பயிற்சி. ஒவ்வொரு தமிழ் மாத காலகட்டத்திலும் சூரிய பகவான் ஒரு குறிப்பிட்ட ராசியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ராசியை நோக்கி நகர்கின்றார். சூரிய பகவான் நகர்வு அவ்வளவு உன்னதமானதுங்க. எத்தனையோ மற்ற கிரகங்கள் தர முடியாதவற்றையெல்லாம் தரக்கூடியது, மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபர்களிலிருந்து காக்கின்ற ஒரு கவசம். அதனாலதான் சூரிய பயிற்சி நான் ஆஸ்ட்ரோகிளிட்ஸ்ல தொடர்ந்து பேசி வரேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆகின்றார். அந்த வகையில பார்க்கும்போது விருச்சிக ராசி ஆன்மீக சகோதரர்கள்லாம் ஒரு அற்புதம். அந்த விருச்சிக ராசியில தான் செவ்வாய் இருக்கின்றார். அந்த விருச்சிக ராசியினுடைய ஒரு அருமையான காலகட்டம். ஒரு கிரகத்துடைய பயிற்சியை பற்றி முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதே காலம் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை என்று சொல்வார்கள். அந்த வகையில பார்க்கும்போது 5 அவர் கடவுளத்தில் இருந்து அவர் பார்க்கிறார். 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பது ஒரு அற்புதம். செவ்வாய், அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயும் அங்குதான் இருக்காரு. குரு பகவானுடைய பார்வையும் அங்கு படுது, சூரியனும் அங்கு வருகின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகின்றார். விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியா இருந்து அர்த்தாசிரம சனியாக வருகின்றார். என்ன நிலை பார்ப்போம். விருச்சிக ராசியில் கூட விசாகம் 4, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை, விருச்சிக ராசி ஆன்மீக சகோதரி சொல்ல அற்புதமான ஒரு காலகட்டம். சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் இழந்த அது ஒரு சூழ்நிலைக்கும் எதையெல்லாம் இழந்தோம், மண்ணையும் பெண்ணையும் பொண்ணையும் இழந்து கலங்கித்தான் போய்விட்டீர்கள். கவலையே படாதீர்கள். இழந்த 3ஐயும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காரணம் குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதிகின்றது. அற்புதம் என்றுதான் சொல்லுவேன். அதே நேரம் சூரியனும் அங்கு பயிற்சி ஆகின்றார். அது ஏற்கனவே பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனி வந்து அர்த்தாசிரம சனியாவதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். குருவினுடைய பார்வை பதிவதனால அர்த்தாசமஸ்தனுடைய பாதிப்புகள் விருச்சிக ராசிக்கு படிப்படியாக குறையும், தொட்டது துலகும். அதே நேரம் விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனுடைய பயிற்சி சாதகமானதான் இருக்கும். பணியிடத்தில் உங்கள் லட்சியத்தில் கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சி வெற்றியை தரும், உயர்வை தரும், உங்களை பற்றி புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தரும். பழைய நண்பரை சந்திக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதன் மூலம் மனதிற்கு சந்தோஷத்தை கிடைக்கும். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல மிக மிக கவனம் தேவை. இந்த சூரியன் பயிற்சி அதைத்தான் உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்களின் உள்ளுணர்வை சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு சவாலையும் சமாளிப்பீர்கள். இதைத்தான் இந்த சூரியனுடைய பயிற்சி உள் உணர்வு, ஒரு ஆத்மா. அந்த வகை இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது, சொடி பிரசனத்துல சொல்ல முடியும். அதாவது உங்களின் உள் உணர்வை, உங்க மனசு சொல்றத நீங்க சரியாக கவனித்து செயல்படுத்துவீர்களானால் எளிதாக வெற்றியை அடைந்து விடலாம். கடுமையான போராட்டங்கள் விடுபடலாம். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழலாம். குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி நடக்கும், ஒரு சுப நிகழ்வு நடக்கும். எதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு அர்ப்பணிப்பும் தீவிர முயற்சிகளும் ஒரு நாட்கள்ல வெற்றி பெற உதவும். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில முதலீடுகள் மூலம் அதிக ஆதாரங்களை பெறலாம். கடின உழைப்புக்கேற்ற பணலாபத்தை பெறுவீர்கள். பிறரின் பாராட்டுதலையும் ஊக்கத்தையும் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல். பிள்ளைகளுடைய பெருமையும் சிறப்பும் ஏற்படும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம். மதிமேல் பூனையாக தவித்தவங்க வாழ்க்கைக்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 3 கிரகங்கள் துணை இருப்பதனால தொட்டது துலங்கும். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றி நோக்கி நகர்வீர்கள். சற்று கவனமாக இருந்து விட்டால் போதும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுவார்கள். அந்த வகையில கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே வெற்றி பெறும். என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல புண்ணியம் சற்று குறைவாக இருப்பதை போல்தான் இந்த சோடி பிரசுரம் சொல்வதாக. புண்ணியத்தை பெருக்குவது பல விதங்கள் இருந்தாலும் கூட பசுக்கு கூட வாய்க்கு அகத்திக்கிறதை தரலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. கங்கை கூட காவிரியில் நீராடியே தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை பெற்றார். நீங்களும் ஒரு முறை காவிரி போடுகின்ற ஏதாவது ஒரு படித்துறையில 3 முறை காவிரியில் நீராடி முங்கி செய்வீர்களானால் புண்ணியத்தை பெருக்குவதோடு சூரியனுடைய பரிபூர்ண அருளையை பெற்று, அதாவது கதிரவனை கண்ட பணி போல துன்பமும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு இந்த சூரிய பயிற்சி விருச்சிக ராசிக்கு அமையும்.